கைலாசா தீவில் இருந்து கொண்டு அடுத்த கைவரிசை 10 லட்சம் ஏக்கர் அமேசான் காடுகளை 1000 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்த நித்யானந்தா. பத்திரப்பதிவை ரத்து செய்து பொலிவியா அரசு அதிரடி. சர்ச்சைக்குரிய சாமியார் நித்யானந்தா மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் அவர் ஈக்வடார் நாட்டில் தீவு ஒன்றை விலக்கி வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தீவிற்கு கைலாசா என்ற பெயரிட்டு தனி ராஜ்யம் நடத்தி வருகிறார். தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் அமேசான் காட்டில் பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள 10 லட்சம் ஏக்கர் பரப்பளவு நிலத்தை அபகரிக்க நித்யானந்தா முயன்றுள்ளார். தனது சீடர்களை அனுப்பி அந்த பகுதியைச் சேர்ந்த பழங்குடி மக்களுடன் ஒப்பந்தம் செய்து அந்த பகுதியை கைலாசா தீவின் மற்றொரு பிரிவாக அறிவிக்க முயன்றுள்ளார். இந்த நிலம் 1000 வருட காலத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டது. இந்த நிலத்தின் குத்தகை தொகை ஆண்டுக்கு 92 லட்சம் என்று கூறப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறி சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்ட விவகாரம் பொலிவியா நாட்டு அரசுக்கு தெரிய வந்துள்ளது. அதையடுத்து இந்த சட்டவிரோத பரிவர்த்தனையை மேற்கொண்ட 20 நித்யானந்தா பக்தர்களை பொலிவியாவில் இருந்து வெளியேறியுள்ளனர். இது பற்றி பொலிவியாவில் உள்ள குடியேற்றத்துறை இயக்குனர் கேத்தரின் கால்டரான் கூறுகையில், நித்யானந்தா சீடர்கள் பொலிவியா நாட்டிற்கு வந்து பொலிவியா பழங்குடியின மக்களுடன் நல்லெண்ணத்தை மீறுவதோடு அவர்களின் உரிமைகளையும் மீற முயன்றுள்ளனர். இதனால் கைலாசா என்ற கற்பனையான நாட்டைச் சேர்ந்த 20 உறுப்பினர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் பொலிவியாவில் உள்ள பழங்குடியின சமூகத்திற்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்க முயன்றுள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பரில் வந்த சிலர் சுற்றுலா பயணிகளாக பொலிவியாவிற்குள் நுழைந்துள்ளனர். மீதமுள்ளவர்கள் ஜனவரி மாதம் வந்தனர். அவர் பழங்குடியின மக்களை மிரட்டி ஒப்பந்தம் செய்ததால் கடந்த மார்ச் 16ஆம் தேதி நாடு கடத்தப்பட்டனர் என்றார். பொலிவியா அரசாங்கத்தின் அமைச்சர் கூறுகையில், பொலிவியாவில் உள்ள பூர்வீக சமூகங்களான பாயர், கயூபா, எசிகா ஆகிய பழங்குடியின மக்களுடன் 1000 ஆண்டுகளுக்கு நித்யானந்தா குழுவினர் 10 லட்சம் ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்துள்ளனர். இந்த பகுதி நிலத்தில் உள்ள வளங்களுக்கு அனைத்து உரிமைகளையும் கைலாசா கொண்டிருக்கும். மேலும் 10 லட்சம் ஏக்கர் பகுதியும் முழு சுயாட்சிக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும். இது பற்றி அறிந்ததும் பொலிவியா அரசாங்கமும் பொலிவியாவின் பழங்குடி மக்களின் கூட்டமைப்பும் இந்த ஒப்பந்தம் செல்லாது என்றும் பழங்குடி மக்களுக்கு ஒரு கற்பனையான நாட்டுடன் வர்த்தகம் செய்ய உரிமை இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் கைலாசாவைச் சேர்ந்த 20 பேரும் நாடு கடத்தப்பட்டனர் என்றார். தற்போதைய சட்டத்தின்படி வெளிநாட்டினர் அமேசான் பகுதியில் நிலம் வாங்க முடியாது என்று பொலிவியா நாட்டின் அமைச்சர் யாமில் எலோன்ஸ் கூறியுள்ளார். மும்பையை விட 6.5 மடங்கு பெரியது பொலிவியாவில் நித்யானந்தா வாங்கிய நிலத்தின் அளவு. டெல்லியை விட 2.6 மடங்கும், பெங்களூருவை விட 5.3 மடங்கும், கொல்கத்தா விட 19 மடங்கும் பெரியது என்ற தகவல் வெளியாகியுள்ளது.